உன்னைய என் மனசுல எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு தெரியுமா? நானும் 4 வருஷமா உன் பின்னாடி சுத்துறேன். ஆனா நீ திரும்பியே பார்க்க மாட்டேங்கிற. உன் குடும்பம் குடும்பம் குடும்பம்ன்ட்டு பார்த்துட்டு இருக்க. உன் குடும்பத்தையே பார்த்துட்டு உன் வாழ்க்கையை நீ என்னைக்கு தான் பார்க்க போறேன்னு தெரியல சின்ன பொண்ணு. நானும் எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்லலாம்னு பக்கத்துல வர்றது. உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னே தெரியல. இன்னும் எத்தனை நாள் தான் காலத்தை கடத்திட்டு போறது? இப்போ எங்க அம்மா எங்க வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள எப்படி சொல்லி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல. உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு பார்த்தாலும் உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால தான் என் மனசுல உள்ளது எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுத்து என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அச்சோ, டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆயிரும். ஏற்கனவே அரை மணி நேரம் பர்மிஷன் போட்டு இப்போ டைம் வேற ஆயிடுச்சு. சரி, டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். துணி வேற பாதி துவைச்சு பாதி துவைக்காம இருக்கு. இனி என்ன பண்ணுறது? இப்போ டைம் ஆயிடுச்சு. இன்னி இப்போ துவைக்க முடியாது, நாளைக்கு தான் துவைக்க முடியும். ஸோ இவன் வேற எந்திரிச்சிட்டானா என்னன்னு தெரியலையே. ஏய் எரும மாடு, பாரு இன்னும் எந்திரிக்காம இருக்கான். நான் எப்ப எலி போட்டுட்டு போனேன், இன்னும் எந்திரிக்காம இருக்கான். டேய் குணா, எந்திரிடா. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கே கிளம்பிட்டேன். என்னை கொண்டு வந்து உங்க பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிடுடா. எனக்கு ஏற்கனவே 1/2 hour லேட் ஆயிருச்சு. டேய், இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? இல்ல தண்ணி கொண்டு வந்து மேல ஊத்துட்டுமா? ஏக்கா கம்முன்னு போக்கா. அங்க போனேன்னா பஸ் வரும், பஸ்ல ஏறி போ. இன்னைக்கு ஒன்று நாளைக்கு கொண்டு வந்து விடுறேன் போ. ஆமாம், பஸ்ஸில் ஏறி போக தெரியாம தான் உன்னை வந்து எழுப்பிட்டு இருக்கேன். டே, ஆல்ரெடி 1/2 hour லேட் ஆயிடுச்சு. இப்போ கொண்டு வந்து என்னை பஸ் ஸ்டாப்லேயாவது விட்றா. ஏக்கா போக்கா, எனக்கு தூக்கம் வருது. ஆமாடா, உனக்கு மட்டும் இந்த தூக்கம் எங்கேருந்து தான் வரும்னு தெரியல. 24 மணி நேரம் வீட்டில் கிடந்து தூங்கிட்டே தானே இருக்க. இப்போ 1/2 hour எந்திரிச்சு என்னை கொண்டு வந்து விட்டுட்டு வரதுல உனக்கு என்ன ஆயிரும்? ஏக்கா தொணன்னு பேசாமல் போக்கா இங்கிருந்து. ஆமாடா, நான் இப்போ பேசுறதுல உனக்கு தொணன்னு தான் இருக்கும். சே, எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தானே உங்ககிட்ட கேட்டேன். நான் சாப்பிட கூட இல்லை இன்னும், தெரியுமா? ஆஃபீஸில் போய் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. சே, இந்நேரம் அப்பா இருந்த அப்பாவாவது என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணியிருப்பாரு. இவனை நம்பிட்டு இங்கேயே வந்துட்டு ஓடி ஆடிட்டு இருந்தோம்னா பஸ்ஸும் வேற போயிடும். நம்ம தான் கிளம்பணும் போல. டேய், நீ எந்திரிக்கலைன்னா பரவாயில்ல, துணியெல்லாம் முக்கி வச்சிருக்கேன். அதில் கொண்டு போய் உன் சாயம் பிடிச்சி சட்டையும் பேண்ட்டு எதையாவது போய் நினச்சி வச்சிடாத. சாயந்தரம் வந்து துவைக்கணும். இப்போ எனக்கு டைம் இல்லை. சாயந்தரம் வந்து துவைக்க போகிறேன் சொல்லிட்டேன். உன் சாயம் துணியை எதையாவது முக்கி வச்சிடாத சொல்லிட்டேன். சரிக்கா. அப்புறம் காலையில் இட்லி சுட்டு சட்னியெல்லாம் வச்சு ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன். எந்திரிச்சு சாப்பிட்ரு. மத்தியானத்துக்கு சாப்பாடும் பருப்பு குழம்பு கீரை கூட்டெல்லாம் வச்சுருக்கேன். மறக்காமல் சாப்பிட்ரு. எந்திரிச்சு தூங்கிட்டே இருக்காம சாப்பிட்றா. சாப்பிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்காத, சரியா? ஐயய்யா, இந்த தொணப்புக்கு பேசாமல் எந்திரிச்சிடலாம் போல. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன், நீ போக்கா. என்னத்தையும் பண்ணு, கூட்டிகிட்டு வந்து விடுனாலும் விட மாட்டேங்கிற. இப்போ வெக்குன்னு பஸ் ஸ்டாப்புக்கு காலையில் இந்த வேகாத வெயிலும் நடந்து போகணும். அந்த புசுப்பா ஓசை தரேன் தண்ணி புடின்னு சொன்னான். அப்போ ஓசை கொடுக்காமையே போயிட்டா பாரு. இப்போ பாரு, தண்ணியே நின்றுச்சு. எல்லா தண்ணியும் அவளே பிடிச்சிக்கிட்டா. ஓசையே தரல தெரியுமா? எங்கள் வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை தெரியுமா? உன்னையாரா நான் அவளை நம்ப சொன்னா? நான் தான் அவளை நம்பாதன்னு அப்பவே சொன்னேன்ல. அவ தான் கொடுக்க மாட்டான்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். அவள் எச்சு கையிலே காக்க ஓட்ட மாட்டா. அவள் போய் உனக்கு ஓசை கொடுப்பாளா? நீயும் அவளை நம்பிட்டு இருக்கிற பாரு. இப்போ வேற அந்த மனசு எந்திரிச்சா வாழுன்னு கத்துவாரு. இப்போ வேற ஒன்றும் தூங்கிட்டு இருக்கிறாரு, எந்திரிக்கல. எந்திரிச்சு பார்த்தாருன்னா குளிக்க தண்ணி இல்லை, பல்லு விளக்கு தண்ணி இல்லை, பாத்ரூம் கழுவுல தண்ணி இல்லைன்ட்டு வாழுன்னு கத்துவாரு. ஏன் ஓசி, நேத்தெல்லாம் தண்ணி வந்துச்சுல, அப்போ பிடிச்சிருப்ப தானே? அப்போ பிடிச்சேன், இருக்குது கொஞ்சம். அப்புறம் என்ன, அந்த தண்ணி இருக்கும்ல. அதுக்கு இல்லை, அந்த மனுஷன் காலையில் குளிக்கிறதுக்கு சூடாக வெதுன்னு தண்ணி கேட்பாரு. கேஸில் வச்சோம்னா கேஸ் சீக்கிரம் தீர்ந்து போயிடும். அடுப்பில் வச்சோம்னா அது ரொம்ப லேட் ஆகும். கேஸில் வச்சோம்னா தீந்துருச்சுன்னா நீ அது வேற வாங்கணும்ல. காலையில் பைப்பில் வர தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் வெதுன்னு சூடாக வரும். அதை பிடிச்சி வச்சோம்னா அந்த மனுஷன் எதுவும் பேசாமல் குளிச்சுக்கும். அதுக்கு தான் பார்த்தேன். அவளை தான் நம்பாதன்னு நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் நீயும் ஓசி கேட்கறத நிறுத்த மாட்டேங்கிற. உன் தலையெழுத்து அப்படின்னா என்ன பண்ண முடியும்? போ மைனா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன். அப்படியே கேஸ் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி தரியா? கொஞ்சம் பேசினா போதும், அப்படியே என் தலை மேலே உட்காந்துருவியே. உங்கள் வீட்டில் மட்டும் கேஸ் தீந்தா வாங்கி தர மாட்டாங்க, அப்போ எங்கள் வீட்டில் மட்டும் வாங்கி தந்துடுவாங்களா? ஓடி போயிரு. எங்கள் வீட்லேயும் அதே கெடிதான்.
என்ன நான் வெளியே சொல்லிக்கிறது இல்லை. எப்பா சாமி, உன் கூட ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும், சோத்தையே எழுதி வாங்கிடுவியாட்டிருக்குதே. சின்ன பொண்ணு, அக்கா என்னங்கக்கா? வேலைக்கு கிளம்பியாச்சா? ஆமாங்க்கா. என்ன இன்னைக்கு லேட்டாக இருக்குது? இந்நேரத்துக்கு வேலைக்கே போயிருப்ப. போய் 1/2 மணி நேரம் ஆயிருக்கும், இந்நேரம் ஆயிருச்சு. ஆமாக்கா, தண்ணி வந்துச்சுல்ல, அதான் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு பாருங்க. ஏன் வீட்டில் யாரும் இல்லையா? தம்பி என்ன பண்ணுறான்? நடந்து போற? இல்லைக்கா, அப்பா நேரத்துலேயே லோடு இருக்குன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டாங்க. இவன் குணாவை எழுப்பி எழுப்பி பார்த்தா அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். சரி, இன்னும் எழுப்பிட்டு இருந்தால் லேட் ஆயிருமேன்ட்டு நான் தாக்கா வேகமாக போகலான்ட்டு பஸ்ஸை பிடிக்கலான்ட்டு 1/2 பர்மிஷன் போட்டு போகிறேன். அடாடா, பஸ் வரதுக்கு நேரமாச்சே, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம் கிளம்பு. சரிங்கக்கா, சரி வாரேன். அக்கா வாரக்கா. சரி சின்ன பொண்ணு. சரி சின்ன பொண்ணு, பார்த்துப்போ. ஏமைனா, சின்ன பொண்ணுக்கு வயசு இருக்கும்ல? ஆமாம், இப்போவே 28 வயசு ஆயிடுச்சு. இப்படியே வயசாயிட்டே இருந்ததுன்னா யாரு கட்டிக்குவா? இப்போவே 28 ஆயிடுச்சு. இன்னும் இப்போ 2 வருஷம் போனால் 30 30 வயசில் எங்கே போய் மாப்பிள்ளை தேட முடியும்? யாரு கட்டிக்குவா? இப்போவே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே? காலகாலத்தில் ஒரு மாப்பிள்ளையை பார்க்காம இவங்க அப்பா என்ன லோடுன்னு வண்டிக்கே போயிட்டுருக்காரு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமலாம் இல்லை, அதெல்லாம் பொறுப்பாக தான் நிறைய பக்கம் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. சின்ன பொண்ணு தான் கொஞ்சம் கூட புடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. நான் போயிட்டேன்னா உங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, நீங்கள் தனியாக இருப்பீங்களேன்ட்டு அவள் ஒன்றும் இதையெல்லாம் யோசிச்சுட்டு இங்கே உக்காந்துருக்கா. இப்படியே பெத்தவங்க குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா அவள் வாழ்க்கை என்னைக்கு தான் பாப்பா? அவளுக்கும் ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று வேணும்ல, வயசாகிட்டு போட்டிருக்குல்ல. பெத்தவங்களையும் விட்டுட்டு போக முடியாது, தனியாக அம்மா இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாவும் இல்லை, அப்பா தான் இருக்காரு. தம்பியும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கான். அவனாவது பொறுப்பாக இருந்தால் கூட ஏதோ தைரியமாக விட்டுட்டு போவா. இவங்களையும் பார்க்கணும், வர்ற குடும்பத்தையும் பார்க்கணும். அந்த மாதிரி எந்த சம்மந்தம் அமைதோ அப்படி அதை பார்த்து பண்ணிக்கலான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி கல்யாணம் ஆகி போனாலும் என் சம்பள பணத்தையெல்லாம் எங்கள் பிறந்த வீட்டுக்கு தான் கொடுப்பேன்ட்டு ஒரு குறிக்கோளோடு இருக்கா. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை எங்கே தேடி கண்டுபிடிக்க? யார் வரப்போகிறாங்களோ, எந்த குடும்பம் வரப்போகிறாங்களோ யாருக்கு தெரியும்? சரி, இந்த பழமை நம்மளுக்கு எதுக்கு? சரி, வீட்டில் என்ன குழம்பு வச்ச? சந்தையிலிருந்து வரும்போதே கொஞ்சம் மீனும் கருவாடும் வாங்கிட்டு வந்தேன் பாரு. கருவாட்டு குழம்பு தான் வச்சேன். ஓ, கருவாட்டு குழம்பா? அதுதான் வாசம் தெருமுனையிலே கம்மன்னு தூக்குச்சோ. அதுவும் உங்கள் வீட்டில் தானா? ஆமாம், மாங்காய் துண்டெல்லாம் போட்டு வச்சிருக்கியா? நல்லா இருக்குமே மாங்காய் துண்டெல்லாம் போட்டா. ஆமாம், மாங்காய் துண்டெல்லாம் போட்டு தான் வச்சிருக்கேன். மாங்காய் துண்டு போட்டிருக்கா? அப்போ குழம்பு சூப்பராக இருக்குமே. நினச்சி போகும்போதே எச்சி ஊறுது. சரி, கொஞ்சம் கிண்ணம் எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் குழம்பு கொடுக்குறியா? என்னங்கடி, எதையாவது கேட்டு வாயை திறந்தாலே அடுத்த நிமிஷம் எல்லாரும் ஓடிடுறீங்க. சி, எல்லாரும் ரொம்ப மோசம். இப்போ கருவாட்டு குழம்பு சாப்பிட்டே ஆகணுமே, என்ன பண்ணுறது?